கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு வேதப்பாட எபேசு நிருபத்தின் வேதப்பாட ஆராய்ச்சிக்கு பவுலடியார் சொல்லுகிறார், மூன்றாம் அனுபவம் ஆகிய ஆசீர்வாத வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ரகசியங்கள் வெளிப்பட பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இன்று தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறேன். எபேசு நிருபத்திலே நாம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார், சகல ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சொல்லவில்லை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் an empowerment என்று சொன்னேன். அதாவது வெறும் பரிசுத்தத்தில் மாத்திரமல்ல, சரீர சுகத்திலும் வெற்றியிலும் எல்லா பகுதியிலும் பூரணம் உள்ளவர்களாக சம்பூரணம் உள்ளவர்களாக வாழ்கிற ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு வல்லமை அல்லது அதிகாரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக அவர் நன்றி மாத்திரம் சொல்லுகிறார். எந்த ஒரு பகுதியிலுமே குறைவு இல்லை. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் என்ற ஷாலோம் சமாதானத்தில் வாழ நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார். நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் 4ஆம் வசனம் வரும் பொழுது அதோட கனெக்டட் வேர்ட், the whole epistle, the central theme is in verse 3. சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எதனால? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற காரணம் என்றால் என்ன? விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்முடைய கிரியைகளினால் அல்ல. பிகாஸ் we are in Christ. எப்படி கிறிஸ்துவுக்குள் வந்தோம்? விசுவாசித்தபடியினால் தான், கிரியையினால் அல்ல. ஆகவே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லிவிட்டுதான் 4ஆம் வசனத்தை என்ன பாருங்க, பிதாவாகிய நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதா மாத்திரம் அல்ல, இப்பொழுது நம்முடைய பிதாவுமானார். ஆகவேதான் என்ன சொல்றாரு, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு. ரெண்டு பதத்தையும் யூஸ் பண்றாரு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, எவ்வாறு தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அந்த காரியம் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி கடைசி 2 வாரங்களில் பார்த்தோம். அந்த தெரிந்து கொள்ளின் முக்கிய அம்சத்தை தான் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 11ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்ள முயற்சித்தோமானால் குழம்பி போவோம் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். ஆனால் இது புரிந்து கொள்ள முடியாது. தெரிந்து கொள்ளுதலை ஒதுக்குவோமானால் நம்முடைய வாழ்வையே இழந்து போவோம் என்று அவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, 11ஆம் வசனம் சொல்றாரு, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், தேவ தீர்மானத்தின்படி அவர் தெரிந்து கொள்ளுகிற தீர்மானம் மனிதனுடைய கிரியையினால் ஏற்படுவதில்லை, அது நிலை நிற்பதில்லை. அது தீர்மானம் செய்து தெரிந்து கொள்ளுகிறாரே, அழைக்கிறாரே, அவராலே நிலை நிற்கிறது, அவராலே அது நிறைவேறுகிறது. எவ்வாறு நிறைவேறுகிறதா? தேவனுடைய தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு அவராலே நிறைவேறுகிறது. அழைக்கிறவராலே, தெரிந்து கொள்ளுகிறவராலே, தீர்மானம் பண்ணினவராலே. அவர் தீர்மானம் பண்ணினார், அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார்.
ஆகவே அவராலே அது நம்ம இருதயத்துல ஆழமாக இருக்க வேண்டும். அது நிறைவேறும். என்ன நிறைவேறும்? சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருப்பதற்கு காரணம், உலக தோற்றத்திற்கு முன்பே, இனி எட்டர்னிட்டி, நித்தியத்தில் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி அவருடைய தீர்மானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் வைத்து சகல ஆசீர்வாதத்திலும் வாழ வேண்டும். அப்படின்னா தேவனாக வாழ வேண்டும். பரலோக வாழ்வை பூமியிலே வாழ வேண்டும். இது தேவனுடைய தீர்மானம். இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். இது தேவனுடைய அழைப்பு. ஆசீர்வாதத்திற்கு என்று தீர்மானித்து தெரிந்து உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி ஆசீர்வதிக்க போவதில்லை. இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். இந்த ஆசீர்வதித்திருப்பதற்கு காரணத்தை தான் அவங்க என்ன சொல்லுகிறாரு? நம்முடைய கிரியைகள் அல்லவே அல்ல. அதுதானே சொல்றாரு. கிரியைகளினால் அல்லாமல் ஒன்றும் செய்யாமல் இருக்கையில், மனிதனுடைய கிரியையே இல்லாமல் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பினாலே அது நிறைவேறும்படிக்கு அது கிருபையாய் இருக்கிறது என்று ஒரே வார்த்தை. அது தேவனாலே இருக்கிறது, கிறிஸ்துவாலே, கிறிஸ்து செய்து முடித்த கிரியையினாலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வது என்று சொல்லும் பொழுது அது கிருபையாய் இருக்கிறபடியினாலே, அது கிருபையாய் இருக்கிறபடியினாலே, தேவ தீர்மானமாய் இருக்கிறபடியினாலே, அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறபடியினாலே, அது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தில் நான் வாழ்வேன் என்பது, விசுவாசத்தினால் வாழ்வேன் என்பது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. இது நிச்சயம், ஒவ்வொருவருக்கும் நிச்சயம். ஏன்? அங்கு மனிதனுடைய கிரியைக்கு இடமே இல்லை. இடம் இருந்தால் பிரதர் வில்லியம்ஸுக்கு ஒரு விதமாகவும், தேவதாசனுக்கு ஒரு விதமாகவும், சிஸ்டர் கலா, கவிதா இவர்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு கிரியைக்கான இங்க அவளுடைய நல்வினை தீவினை ஆகிய கிரியை எதுவுமே இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்பே, நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் தீர்மானித்தார். அவருடைய நித்தியத்தில் தீர்மானித்தார். நித்தியத்தில் நம்மை தெரிந்து கொண்டார். நித்தியத்தில் நம்மை அழைத்தார். எதற்கு? ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு. எந்த ஆசீர்வாதம்? பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம். அது குமாரனுக்குடையதாய் இருந்தது. நம்மை குமாரனில் வைத்தபடியினால். எப்படி நம்மை குமாரனில் வைத்தார்? அவருடைய சுவிசேஷ வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தினால் விசுவாசித்த போது, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவன் அதை திட்டம் பண்ணினார், நாம் ஆசீர்வாதத்துக்குள் வாழ்வதை. அது அவருடைய தீர்மானம். அது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். நான் தெரிந்து கொள்ளுதல் என்று இப்பொழுது சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறேன்? நான் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தேவனுடைய அழைப்பு நான் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பது. அதற்காக தான் தம்முடைய மகனை, குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக, இந்த கிருபாதார பலியின் மூலமாக, பரிகாரத்தின் மூலமாக நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஆகவே இப்பொழுது பிதாவுக்கு முன்பாக, அதுதான் நீங்க சொல்ற 4ஆம் வசனம் பாருங்க. பிதாவுக்கு முன்பாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவர் சொல்லுகிறது, இந்த 3ஆம் வசனத்திலே சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவுக்கு முன்பாக தேவ தீர்மானத்தின்படி, தேவனுடைய அழைப்பின்படி நாம் ஆசீர்வாதத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலிலே, இந்த அழைப்பிலே, தீர்மானத்திலே மனிதனுடைய கிரியையே இல்லை. எல்லாமே யாருடையது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், 6ஆம் வசனம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொல்லிவிட்டு 7லிருந்து 11 வரைக்கும் அப்படியே அவர் எங்க போறார்? குமாரனாகிய தேவன் என்ன செய்தார்? அதுக்கப்புறம் 13 வரை 14 வரை ஆவியாகிய தேவன் என்ன செய்தார்? நம்மை இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு என்பதை சொல்லிக் கொண்டு போகிறார். முதலாவதாக அவர் சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு, நாம் ஆசீர்வாதத்தில் வாழ்வது, ஆகவே பரிபூரணத்தில் வாழ்வது, தேவ சாயலில் வாழ்வது, தேவ மகிமையில் வாழ்வது, தேவ மகிமையை உலகத்திற்கு காண்பிப்பது, பரலோகத்தை உலகத்திற்கு காண்பிப்பது, தேவ சாயலை உலகத்திற்கு காண்பிப்பது, இந்த உலகத்திற்கு அதிபதியாக தேவ குமாரனாக ஆளுகை செய்வது அவருடைய தீர்மானம், திட்டம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு. அத சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த எபேசு நிருபத்துல சில பதங்கள் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கலாம். அதில் முதலாவது, எந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு வசனத்திலோ, ஒரு பகுதியிலோ, ஒரு புத்தகத்திலோ, ஒரு சாப்டர்லோ வந்தா அதைதான் பரிசுத்த ஆவியானவர் முக்கிய கருத்தாக, சென்ட்ரல் தீமாக, அதை நாம் கற்றுக்கொள்வதற்காக திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுகிறார். அப்படி சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா 27 முறை இந்த புத்தகத்திலே, எபேசு நிருபத்திலே என்ன சொல்றாரு? அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், குமாரனுக்குள், பிரியமானவருக்குள் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதை பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் நமக்கு போக்கஸ், கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்று அவர் பிரதானமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறபடியால், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தேவன் எப்பொழுதுமே நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய வெளி தோற்றத்தினால், வெளி சரீரம் மனிதன் செய்தது செய்யாததினால் அவர் பார்ப்பதில்லை. அதனாலதான் இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் 27 முறை இந்த புத்தகத்திலே வருகிறது, எபேசு நிருபத்திலே. அப்போ அதுதான் பிரதானமாக ஆவியானவர் முக்கியப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார். காரணம் என்ன? அதை நாம் போக்கஸ் பண்ண வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய முழு கவனமும், நம்முடைய முழு எண்ணமும், நோக்கமும் அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதின் மேலே செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் இந்த நிருபத்திலே இந்த பதத்தை 27 முறை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது நாமும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் என்பதை நீ பார் என்று சொல்லுகிறார். அதை கேட்க சொல்லுகிறார், அதை நினைக்க சொல்லுகிறார்,
அதன் மேலே உன் நாட்டத்தையும் நோக்கத்தையும் வைக்க சொல்லுகிறார். அதை தேட சொல்லுகிறார். அது உன் பார்வையாக வேண்டும். அது நீ காதில் கேட்பவைகளாய் இருக்க வேண்டும். அது உன் நினைவாக வேண்டும். It should be your conscious. You should be awakened to the truth. You are in Christ. ஒரு சத்தியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவகுமாரனை போல அவர் மனுஷ குமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருந்தது போல அவருடைய இளைய குமாரர்களாக, பிதாவுடைய இளைய குமாரர்களாக, கிறிஸ்துவின் இளைய சகோதரர்களாக, மனிதர்களாகவும் மனித குமாரர்களாகவும் தேவ குமாரர்களாகவும் இருக்கிறோம். அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் தெய்வத்துவம் உடையவர்களாக இருக்கிறோம். We have the divinity because we are in Christ. அதுதான் அங்க முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். சாதாரண மனுஷன் அல்ல. அவர் எவ்வாறு ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தில் மனித குமாரனாக தேவ குமாரனாக இருந்தாரோ அதே இடத்தில் தான் நாமும் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவரோடு உன்னதங்களிலே அவருடைய வலது பார்சத்திலே, பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறோம். இது நம் ஆவியிலே நடந்த சம்பவம், சத்தியம். இதனாலே நாம் எப்படி இருக்கிறோம்? தெய்வத்துவம் உடையவர்களாய் இருக்கிறோம், தேவனாக இருக்கிறோம். அவர் அங்கிருந்து சிங்காசனத்தில் ஆளுகை செய்வது நமக்கும் அந்த ஆளுகையில் பங்கு தந்திருக்கிறார். ஒரே காரணம் என்னங்க? அந்த கிறிஸ்துவுக்குள் எபேசியர் 2:7 சொல்லுகிறார்ல, அவரோடு கூட உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம் என்று. சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இத நீ போக்கஸ் பண்ணு. நீ யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் என்பதை மேல்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். நான் என்ன செய்தேன், என்ன செய்யவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறதின் மேல் அல்ல. ஆனால் துரதிர்ஷ்டமாக சபையிலே அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் என்ற பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை சொல்ல மறந்து விட்டார்கள். ஆகவேதான் எல்லா பிரச்சனையும். கிறிஸ்து பவுலடிகளார் பாத்தீங்கன்னா இங்க முதல் 3 அதிகாரத்தில் அதை தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் முழு கவனத்தையும், ஹோல் அட்டென்ஷன், முழுமையான நம்முடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் மற்றவர்களை எண்ணாதபடி ஐம்புலன் உணர்வினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்திகளை உணராதபடி ஒரு காரியத்தை உணர சொல்லுகிறார். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது அவன் தன் சரீரம் செத்து போனதை என்ன கன்சிடர் நாட், எண்ணாதிருந்தான். அந்த இடத்திற்கு அவன் வருவதற்கு காரணம் என்ன? அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய தேடுதல் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருந்தது. தேவ வார்த்தையை அவன் நோக்கி பார்த்தபடியினால், அதையே எண்ணினபடியால், தியானித்தபடியால், அதன் மேல் கவனம் செலுத்தி அதற்கு செவிசாய்த்து அதையே பார்த்து கொண்டிருந்தபடியால் என்றுதான் அங்க வசனம் சொல்லுது. அவன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையே எண்ணினான் என்று அதுதான் இங்க சொல்ல வருகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அந்த ஒரே காரணம், கிறிஸ்துவை பற்றிய உண்மை, என்னை பற்றிய உண்மை. கிறிஸ்துவைக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது. வேதம் அது தெளிவாக சொல்லுகிறது. இங்கு நாம் குற்றமற்றவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது காரணம் என்ன? நாம் கிரியையினால் குற்றமற்றவர்களா, கிரியையினால் நாம் பரிசுத்தவான்களா? அழைப்பினாலே, தெரிந்து கொள்ளுதலினாலே,
தீர்மானத்தினாலே, கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட காரணத்தினாலே, அந்த கிருபையினாலே நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். அததான் நான் 1 கொரிந்தியர் 1 கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு 31 என்ன சொல்றாரு? அவரே நம் பரிசுத்தமானார். நாம் இருக்கிற இடம் என்ன? அதை தெரிந்து கொண்டோமானால், பழைய உடன்படிக்கையிலும் பார்க்கிறோம், மோசே வேண்டா ஆண்டவர் வரும்பொழுது அந்த முள்புதர் நெருப்பு அக்கினி எரி பக்கத்துல போறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். ஏன்? அவர் அங்கு பிரசன்னமானபடினாலே அது பரிசுத்தமானது. மற்றபடி அங்க எல்லா அசிங்கமும் இருந்திருக்கும். ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிற இடம், அப்படிதானே? அதோடைய ஃபீக்கல் மேட்டர் எல்லாம் அங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது பரிசுத்த தேவன் அந்த முச்செடியில் தரிசனமானபடியால் அந்த இடம் பரிசுத்த இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்த இடம், இப்பொழுது அவர் நமக்குள் வந்து விட்டார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். ஆகவேதான் நாம் பரிசுத்தவான்கள். நம்முடைய கிரியையினால் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனா உலகத்துல பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது எதுதான் சொல்லுவாங்க? எந்த தப்பு தண்டா பண்ணாத, ஒரு குற்றம் சாற்ற முடியாத நபரை பரிசுத்தவான் என்று டிக்ஷனரி மீனிங் சொல்லும், கிரியையினால. ஆனால் வேதத்திலே என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால், அவர் இருக்கிற இடமாய் இருக்கிறபடியால், அவர் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்கிறபடியால் நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்றது. எப்படி? ஒரு பழுதுமே இல்லாத, ஒரு குறையுமே இல்லாத, அப்படித்தானே சொல்றாரு. இங்க பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. நம்மை அவர் தெரிந்து கொண்டது, நம்மை அவர் என்னவாக பார்க்கிறார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமே இல்லாத, அப்படின்னு பாவமே இல்லாதவர்கள். நம்முடைய மனமே அது நமக்கு ஒத்துக்காது. ஏன்? நாம் செய்கிற காரியங்களை மற்றவர்களை விட நாம் அறிவோம். ஆனா உலகத்துக்கு முன்பாக, என் ஐம்புலன் அறிவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் இல்லாதவனாக இருந்தாலும், குற்றமுள்ளவனாக இருந்தாலும், எதுதான் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்? பரிசுத்தம் உள்ளவன், குற்றமே இல்லாதவன். ஒரே காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? குற்றமற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக பிதாவுக்கு முன்பாக இருப்பதற்கு. அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? அவருடைய அழைப்பு என்ன? கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமே, பாவமே, அக்கிரமமே இல்லாதவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பதற்கு. அதுதான் அவருடைய தீர்மானம், அதுதான் அவருடைய திட்டம். அதற்குத்தான் நம்மை அவர் தீர்மானித்து அழைத்து தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 27 என்ன சொல்றார் பாருங்க. இது பிதாவுடைய திட்டம். அவருக்கு முன்பாக எப்படி நாம் இருக்க வேண்டுமாம்? எதற்கு? அவரோடு உறவு கொள்வதற்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகவே அவரோடு எல்லோரும், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சில உன்னத போதகர்கள் வரம் என்று இல்லவே இல்லை. எல்லோரும் தேவனோடு சமநிலையிலே உறவு கொள்ள. கிரியையை சார்ந்து இருக்குமானால் அது இருக்காது. இங்கு அவருடைய தெரிந்து கொள்ளுதலை சார்ந்திருக்கிறபடியால், அது கிருபையாய் இருக்கிறபடியால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால், அந்த ஒரே காரணம் நம்ம என்ன பண்ணிடுச்சான்? பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமில்லாதவர்கள், தேவனோடு 24/7 24 மணி நேரமும்
உறவு கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தது. அந்த பாக்கியத்தை தரும் பொழுது நம்ம அங்கு விவரித்து சொல்லுகிறார். வெறும் பரிசுத்தம் என்று அவர் சொல்லவில்லை. ஏன் அத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வியாக்கியானம் பண்ணிடுவாங்க. அதுக்குதான் அவர் சொல்ல வருகிறார், இது நீங்க இருக்கிற இடத்தை தான்பா குறிக்குது, நீ இன்னும் பாவிதப்பான்னு சொல்லிடுவானுங்க. அப்படிதானே? இன்னைக்கு அதுக்கு ரெடியாவே பிசாசு ஆட்களை தயார் பண்றான். ஆனா அந்த சந்தேகமே இருக்காதபடி, அவ்வாறு நாம் ஏமாந்து போகாதபடி, இது பொசிஷனல் ரியாலிட்டி தம்பி அப்படி நம்ம ஏமாத்தாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? குற்றம் இல்லாதவன் என்று சொல்லுகிறார். பாவம் அக்கிரமம் இல்லாதவன் என்று சொல்லுகிறார். அதை ஆம்பிளிஃபை பண்ணி சொல்லுகிறார், விரிவுபடுத்தி சொல்லுகிறார். ஏன்? ஆவியானவர் தெரியும் அவருக்கு பிசாசு எப்படியெல்லாம் குழப்புவான் என்று. ஆகவேதான் அதை விரிவுபடுத்தி சொல்லுகிறார். இங்க எபேசியர் 5:27 வாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு, நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமே இல்லாமல், நோ ஸ்பாட் ஆர் ரிங்கிள், சம்பூரண ரூபவதி, நோ ஸ்பாட் ஆர் ரிங்கிள், கரை திரை ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு நம்மை சம்பூரணப்படுத்துகிறார் பாருங்க. அதுதான் சொல்றாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்தமும், பிழையே இல்லை, குறையே இல்லை, அக்கிரமமே இல்லை, பாவமே இல்லை, இப்பொழுது தவறுதலே இல்லை, பிழையே இல்லை, பிழையே இல்லை, மகிமையுள்ள. பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். இங்க என்ன சொல்றாரு? எல்லோரும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையை பெற்றார்கள். யார பத்திங்க சொல்றாரு? ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான் விகில்ஸ்வர்த் வாழ்ந்தாரு, ஹெகின் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாரா? இல்லங்க. உங்களையும் என்னையும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் குறித்து சொல்லுகிறார். ஒரே ஒரு காரணம் தான், விசுவாசித்த ஒரே காரணம். நோ த ரீசன். விசுவாசித்த ஒரே காரணத்தினால் கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி குற்றம் இல்லாதவர்கள், கரைதிரை இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்கள், முதலா பரிசுத்தமானவர்கள், மகிமை உள்ளவர்களாக சபையாக, அவருடைய சரீரமாகிய சபையாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, திருப்பி அததான் சொல்றாரு, பிதா மனிதருக்கு முன்பாக அல்ல. இது தேவனுடைய பார்வை. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். நிறுத்திக் கொள்வதற்காக கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். குமாரன் சிலுவையிலே செய்த அந்த ஒரே கிரியை, அதை விசுவாசித்த ஒரே காரணம், நாம் கரை திரை இல்லாதவர்களாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக, பிழையே இல்லாதவர்களாக, கரை, நோ ஸ்பாட், நோ ரிங்கிள், நோ மிஸ்டேக், நோ தவறுதல், அப்படித்தானே? பிழையே இல்லாதவர்களாக, மகிமையான, மகிமை அற்றவர்கள் அல்ல நாம் இப்பொழுது மகிமையை அடைந்தவர்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அததான் அங்க பிரதான ஆசாரியர் ஜெபத்துல யோவான் 17 நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதற்கு? நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கும்படி, நான் உம்மிலும் நீர் என்னிலும் அவர்கள் என்னிலும் இருக்கும்படி என்று சொல்லுகிறார்.
இது பிதாவினுடைய உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்த தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு. அதற்காக அவர் முன்னறிந்தது, அவர் முன்குறித்தது, தம்முடைய குமாரனை சிலுவையிலே பாவ மாம்சத்தின் சாயலாக்கி, பாவத்தை போக்கும் பலியாக்கி, பாவத்தை சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை குற்றமில்லாத பரிசுத்தவான்களாக, கரைத்திரை இல்லாத பரிசுத்தவான்களாக, பிழையற்ற பரிசுத்தவான்களாக, மகிமை உள்ள பரிசுத்தவான்களாக நம்மை அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் இருக்கும் பாக்கியத்தை பாருங்க. குறையே இல்லாதவர்கள், தவறுதலே இல்லாதவர்கள், பிழையே இல்லாதவர்கள், கரை திரை ஒன்றுமில்லாதவர்கள், சம்பூரண பரிசுத்தவான்கள், குற்றமோ மாசு ஒன்றுமில்லாதவர்கள் என்று வேதம் அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். இது நம்மை குறித்த தேவனுடைய பார்வை. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம் நோக்கம் எல்லாம் அந்த பார்வையாக இருக்க வேண்டும். அதுவார் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். முன்பு நாம் இருந்தது நம்மை தாமே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையில இருந்தோம். நாம் முன்பு எவ்வாறு இருந்தோம் என்று அவர் சொல்லும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்தைய அவனால ஆளப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆதாமுக்குள் இருந்தபடியால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்து ஆகாயத்து பிரபுவாகிய, அதிகார பிரபுவாகிய, அசுத்த ஆவியாகிய சாத்தானுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம். மனதும் மாம்சமும் விரும்பினபடி செய்து வந்தோம். சுபாவத்தின்படி கோபாக்கினைய தேவனுக்கு விரோதமாய் இருந்தபடியால் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே, அதுதானே சொல்றாரு, அன்பிலே குற்றம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் மிகுந்த இரக்கத்தினாலே, தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து அந்த மிகுந்த அன்பினாலே பாவங்களினால் மரித்துள்ள இந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். இது கிருபை என்று சொல்ற. உயிர்ப்பித்தார் என்ன? பரிசுத்தமாக்கினார். குற்றமே இல்லாத, பாவமே இல்லாத, அக்கிரமமே இல்லாத, பிழையே இல்லாத, தவறுதலே இல்லாத, குறையே இல்லாத, அப்படித்தானே சொல்றாரு. மகிமையான பரிசுத்தமான அவருடைய சரீரமாக அவரோடு இணைப்பதற்கு அவர் சிலுவையில் பரிகாரமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஒரே காரணம், அந்த ஒரே பலியினாலே. எபிரேய ஆக்கியன் சொல்றாருல 10:14, 12 சொல்லுவாரு, 14 சொல்லுவாரு, 10:10 சொல்லுவார். என்ன? ஒரே பலியினாலே எக்காலத்துக்கும் நம்மை பூரண பரிசுத்தவான்களாக்கி விட்டார். அவர் ஏதோ ஒரு 5% பண்ணிட்டாரு, இல்ல 50% பண்ணிட்டாரு, இல்ல 95% பண்ணிட்டாரு, இல்ல 99% பண்ணிட்டாரு, மீதி 1%, 1/2% நீ பண்ணணும்னு ஒண்ணுமே இல்லைங்க. சம்பூரணமாக்கி விட்டார். அப்படின்னா அவருடைய சாயலில் நம்மை மாற்றி விட்டார். அவருடைய சாயல் பரிசுத்தத்தின் சாயல். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் அவ்வாறு இருக்கிறோம் என்றால் எதற்கு அவ்வாறு இருக்கிறோம்? அதை விசுவாசித்து அவ்வாறு வாழ்வதற்காக அவ்வாறு இருக்கிறோம். நாம் வாழ வேண்டியது அந்த பரிசுத்தத்தில், அந்த ஆசீர்வாதத்தில்.
பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அவ்வாறு வைத்திருக்கிறார். அதை நாம் பார்த்து 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 அதன் மேலேயே கவனம் செலுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களின் பட்டியலிலே முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவன்? ஒரு நல்லதோ கெட்டதோ செய்யாத நான் பிறவாததற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த ஆசீர்வாதத்தில் பரிசுத்தத்தில் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் போன வாரமே சொன்னேன், நாம் விசுவாசிக்கிறபடியால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை விசுவாசிக்க அவர் தெரிந்து கொண்டார். ஆசீர்வாதத்தில் வாழ தெரிந்து கொண்டார், பரிசுத்தத்தில் வாழ தெரிந்து கொண்டார், மகிமையை வெளிப்படுத்த நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறுவது மனிதனுடைய கிரியையினால், நல்வினை தீவினையினால் அல்ல. அது நிறைவேறுவதும் அவருடைய தீர்மானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அது நிலை நிற்க முடியும், அது நிறைவேறும்படி, அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதும் அவருடைய தீர்மானம். நான் அவரை விசுவாசிப்பது எல்லாமே என்னுடைய பகுதியிலே ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே அவர் செய்கிறபடினால் அது என்னன்னு சொல்றோம்? கிருபை. நம்முடைய பகுதியில விசுவாசம். நான் அதான் சொன்னேன், இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த எபேசு நிருபத்துல 27 முறை கிறிஸ்துவுக்குள் வருகிறது, 9 முறை பரிசுத்தவான்கள் என்ற பதம் வருகிறது, 12 முறை கிருபை என்ற வார்த்தை வருகிறது. இந்த 3 மேலதான் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது. இந்த 3ஐ குறித்து, கிறிஸ்துவுக்குள், கிருபை, பரிசுத்தவான்கள், கிருபை, கிறிஸ்துவுக்குள், பரிசுத்தவான்கள், இதை திரும்ப திரும்ப இந்த வசனங்களை பார்த்து கேட்டு இருதயத்தை நிரப்புவது ஒன்றுதான் அந்த தேவ மகிமையின் சாயலை நாம் வெளிப்படுத்துவதன் ரகசியமாய் இருக்கிறது. வேற ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவானது, சுலபமானது என்று சொன்னோமே, அந்த லகுன் சுலபம். ஏன் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அங்க எல்லாமே இருக்குது. சுகத்திற்கான ஆசீர்வாதம், செழிப்பிற்கான ஆசீர்வாதம், வெற்றிக்கான ஆசீர்வாதம், விருத்தி அடைவதற்கான ஆசீர்வாதம், சத்துருக்களை ஓட வர விரட்டுவதற்கான ஆசீர்வாதம், சத்துருக்களின் எல்லையை சுதந்திரிப்பதற்கான ஆசீர்வாதம், ஒரு வல்லமையும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாத ஆசீர்வாதம், கற்பத்தின் ஆசீர்வாதம், அது மாதிரி ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டதன் காரணம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். வேற ஒரு ரீசனும் அங்க சொல்லப்படல. ஆகவேதான் இது கிருபை என்று சொல்லுகிறார். அது கிருபையா இருக்கிறபடியினால் நாம் விசுவாசித்து ஆசீர்வாதத்தின் முதலிட்ல சொல்றாரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த பரிசுத்தத்தில் நாம் வாழ முடியும். அந்த பரிசுத்தத்தில் வாழ முடியும். ஏன் அந்த பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் அதில் நான் வாழ முடியும்? அது என் கிரியை அல்ல. எந்த சாயலை நான் பார்க்கிறேனோ அந்த சாயலாக நான் மாறுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறார். அது மாத்திரமா சொல்றாரு, காணப்படாதவைகளை அல்ல, அவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகளை அல்ல. நான் மாத்தி சொல்ல நினைக்கிறேன், காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற, அப்போ காணப்படாதது என்னங்க? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவன். எதற்கு? ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தில் வாழ. பவுல் சொல்லுகிறார்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம்.
அந்த செல்வத்தின் ஆசீர்வாதத்தின் செல்வத்திலே, அந்த ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்திலே, அந்த ஆசீர்வாதத்தின் சம்பூரணத்திலே வாழ்வதற்காக தேவ தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு நான் அழைக்கப்பட்டவன். இது இருதயத்தில் உறுதியாயிருக்குமானால், இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டே இருப்போமானால், அது நம்முடைய சாயலாக மாறும். நமது சாயலாக மாறும். அந்த சாயலிலே நாம் மாறுகிறோம். எந்த சாயல்? தேவனுடைய தீர்மானத்தின் சாயல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் சாயல், தேவனுடைய அழைப்பின் சாயல். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆகவேதான் நம்மை பிழையற்ற, குற்றமில்லாத, கரைதிரை இல்லாத, அக்கிரம் பாவம் இல்லாத, மாசு இல்லாத பரிசுத்தவான்களாக நம்மை தீர்மானித்து தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவ்வாறு செய்தபடினாலே அது பிதாவின் திட்டம். அப்படி சொல்லுகிறபடினால நாம் அந்த பரிசுத்த கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவது நமக்கு ரோலே இல்லை என்று நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்? நாம் எல்லோரும் சுய சுத்தம் உள்ளவர்கள். இந்த கிருபையானது நம்மை எந்த ஒரு காரியத்தையும் அதுவாக செய்ய வைக்க முடியாது. நாம் தான் அததான் என்ன சொல்றோம்? விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இந்த கிருபையும் விசுவாசத்தையும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்? என்னையா விசுவாசம்ன்றாரு, கிருபன்றாரு. அப்ப கிருபனா அப்ப இந்த விசுவாசம் என்னத்துக்கு? அவரே எல்லாமே செஞ்சுவிட்டு போயிடலாமே என்ன? ஐயா, அப்படி ரோபோட்டா நம்ம சிருஷ்டிக்கல, பொம்மையா நம்ம உருவாக்கல. நம்மை சுயசித்தம் உள்ள மனிதர்களாக தேவ சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் என்னதான் பண்றாரு? விருப்பத்தையும் செய்கையும் நம் மூலமாக கொடுப்பதற்கு அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் அங்க என்ன சொல்ற? பிதாவாகியுடைய திட்டம் சகல ஆசீர்வாதத்திலும் நான் வாழ வேண்டும். குமாரன் அதை சிலுவையிலே சாபமாகி நம்மை ஆசீர்வாதமாக்கினார், அதை நிறைவேற்றினார். ஆனா இப்பொழுது என் வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் மூலமாய் கொடுத்தவைகளை நாம் அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேசர்வாளன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் எனக்கு கொடுக்கப்பட்டவைகளை குறித்து, எனக்கு சொந்தமானவைகளை குறித்து, கிறிஸ்துவுக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது, அவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:14-15 அததான் சொல்றாரு. யோவான் 16, 13, 14, 15 வசனங்களில் அதை சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்றாரு. 26ஆம் வசனத்தில் அவர் அதை தான் சொல்லுகிறார். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வாழ வைப்பது அதை குறித்து அவர் கொடுக்கிற சாட்சி. அப்ப பாருங்க, திரியேக தேவன் மூவருமே இணைந்து பிதா தீர்மானம் பண்ணுகிறார், தெரிந்து கொண்டு அழைக்கிறார், குமாரன் அதை நிறைவேற்றுகிறார். அதற்கான காரியத்தை, அதை கிருபை என்று சொல்லுகிறோம். அவர் செய்து முடித்த பரிகார பலியை பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையின் விளைவில் நான் வாழும்படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறார். என் ஆவியில் வெளிச்சம் தருகிறார். இவை எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? அந்த வேத வசனத்தில் தியானிக்கும் பொழுது பிதா என்ன செய்தார், குமாரன் என்ன செய்தார், ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை வேதத்தில் நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். குமாரன் என்ன செய்தார்? பிதா தீர்மானம் பண்ணினார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். எதற்கு? பரிசுத்தவானாக, கரைதிரை இல்லாதவனாக, பிழை இல்லாதவனாக, குற்றம் இல்லாதவனாக, மாசு மடு இல்லாதவனாக, மகிமையாக வாழ்வதற்கு, தேவ சாயலிலே தேவனாக வாழ்வதற்கு. குமாரன் என்ன செய்தார்?
அவர் சிலுவையிலே பரிகாரமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் எபேசியர் 5:27 வாசித்தோம். அதை நம்ம ஒன்னு யோவான் 3:12 நினைக்கிற அவர் அங்க என்ன சொல்லுறார் பாருங்க. அவர் சிலுவையிலே என்ன செய்தாராம்? இந்த ஆதாமின் விளைவினால் வந்த எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு விட்டார். அண்டன் அப்படிதானே? 12ஆம் வசனம் வாங்க, அங்க என்ன சொல்றாரு? சாரி, 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எங்கங்க? சிலுவையிலே அவர் பிசாசின் கிரியை என்ன? ஆதாமின் விழுகையினால் பாவம், மரணம், சாபம், வியாதி, குறைவு, தரித்திரம், தோல்வி, சோர்வு இவை எல்லாமே உலகத்தில் பிரவேசித்தது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? மரணத்தின் கிரியைகள், இருளின் கிரியைகள் என்று சொல்லுகிறோம். இது எதுடைய விளைவு? ஆதாமுடைய மீறுதலின் விளைவு. ஆதாமுடைய மீறுதலின் விளைவினால் எதிரியாகிய சாத்தான் ஆளுகை பெற்றான். ஆனா அதை என்ன பண்ணாரு? குமாரன் அழித்தார். சிலுவையிலே அவர் அதை அழித்தார். எதை அழித்தாருங்க? அதன் விளைவுகளை, மீறுதலின் விளைவுகளை, மீறுதலின் பலனை, பாவத்தின் பலனாகிய மரணத்தை அவர் சிலுவையிலே அழித்தார். அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப அழித்தார் என்றால் அவைகளில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். வியாதியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரே பலியினாலே பிசாசின் கிரியையாகிய பாவம், சாபம், மரணம், வியாதி, குறைவு, தரித்திரம், தோல்வி எல்லாவற்றையும் அவர் அழித்து என்னை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி விட்டார். ஆதாமின் விழுகையினால் வந்த விளைவுகளில் இருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். மனுஷகுமாரன் அப்படிதானே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் இழந்து போனான். யார்? ஆதாம் மூலமாக மனுவர்க்கம் இழந்து போனது. தேவன் உண்டு பண்ணின உன்னத வாழ்க்கை, ஆதாமுக்கு உண்டு பண்ணின வாழ்க்கையை அவன் இழந்து போனான். ஒரு மனிதனுடைய மீறுதலினால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம், மரணம், வியாதி, தரித்திரம், சாபம், குறைவு, தோல்வி உலகத்தில் பிரவேசித்தது. மனிதனை ஆண்டு கொண்டது. ஆனா இப்பொழுது ஒரு மனிதருடைய கீழ்ப்படுதலினால் அவைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அவைகளை சிலுவையிலே ஆணி அடித்து அழித்து போட்டார். இது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் நாம் பிதாவுக்கு முன்பாக குமாரனுடைய அந்த கிரியையினாலே பிதாவுக்கு முன்பாக நாம் குற்றமே இல்லாத, பாவமே இல்லாத, மாசு இல்லாத, கரைதிரை இல்லாத, பிழை இல்லாத மகிமையான பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து எந்த எக்ஸ்ட்ரீம் மாற்றி இருக்கிறார் பாருங்க. அந்த எல்லையில் இருந்து நம்மை இந்த எல்லைக்கு மாற்றி விட்டார். ஆகவேதான் பிதாவுக்கு முன்பாக நாம் பரிபூரண பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பிதா நம்மை எவ்வாறு கணிக்கிறார், எவ்வாறு பார்க்கிறார், அவ்வாறுதான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அதை பார்க்க வேண்டுமானால் அதை பேசுவதன் மூலமாக கேட்க முடியும். அதற்குதான் அறிக்கை சொல்லுகிறோம்.
உன் வாயின் அறிக்கையால் நீ பிடிபட்டாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. அங்க பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போக அழைப்பு வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? அது அசுத்தம். நீங்க எங்களுக்கு பழைய உடன்படிக்கையில இதெல்லாம் அசுத்தம் சொல்லிருக்கீங்க. ஆகவே நான் இன்னும் பழைய உடன்படிக்கையில இருக்கேன்ற நினைப்புல அசுத்தமானதை நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரேன்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது புறஜாதி எல்லாம் அசுத்தம், அங்க போக மாட்டான்றதுக்காக தான் அந்த தரிசனத்தை கொடுத்து சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாதே. அது 10ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாதே, எண்ணாதே என்று சொல்லுகிறார். நமக்கு இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. தேவ தீர்மானம், தேவ தெரிந்து கொள்ளுதல், தேவ அழைப்பு, நாம் பரிசுத்தவான்கள். அதற்காக இயேசு கிறிஸ்து செலுத்தின கிரயத்தால் அவருடைய சரீரம் ஒரு தரம் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் நிச்சயமாக நாம் பரிசுத்தமாயிருக்கிறோம். இது யார் செய்தது? தேவனே செய்தது. தேவனே செய்தது. தேவன் செய்ததை அதை மறுதலிக்கிறதற்கு நீ யார்? அவர் செய்து அவர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அப்படிதானே? அவரை விசுவாசித்தவர்கள் அத்தனை பேர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரத்யட்சமாக, பிரதிநிதியாக, அவரை வெளிப்படுத்துபவராக, ஒரு வித்தியாசமானவர்களாக அகியோஸ் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்தத்தை உலகத்திற்கு காண்பிக்கிற பாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ நான் அதை காண்பிக்க வேண்டுமானால் அவருடைய புண்ணியங்களை காண்பிக்கும்படி, அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ ஜனங்கள். அப்ப எப்பதான் முடியும்? அவர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒரு மனமாய் நடக்கும் பொழுதுதான். அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றோம், குமாரனுக்குள், கிறிஸ்துவுக்குள், அப்படிதானே, பிரியமானவருக்குள், அவருக்குள் என்று சொல்லுகிற பதத்திலே நம்மை பார்த்து பார்த்து பேசி பேசி பேசுவதன் மூலமாக, கேட்டு கேட்டு கேட்பதின் மூலமாக, இருதயத்திலே பார்த்து படத்தை உண்டாக்கி அந்த விசுவாசத்தில் வாழ்வதை தான் சொல்லுகிறார். மறந்து போகாமல் அதன்படி வாழ்கிற வாழ்க்கை சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை தான் சொல்லிக்கும். அதனாலதான் இந்த 3 காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். 27 முறை கிறிஸ்துவுக்குள், 12 முறை உன் கிரியை அல்ல, உன் கிரியை அல்ல, அது கிருபை 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 சொல்லிவிட்டுதான் 9 முறை சொல்லுகிறார். ஐயா, ஒரு இடத்துல கேஷுவலா சொல்லி போனது இல்லைங்க, 9 முறை சொல்லுகிறார். யாருமே அதை டினை பண்ண முடியாத அளவுக்கு ஒரே ஒரு நிருபத்திலே பரிசுத்தவான் என்ற கருத்தோட 9 முறை சொல்லுகிறார். ஏன்? இந்த மனித மூளை பரிசுத்தவான் என்று அதனாலதான் இன்னைக்கு சபை போதகர்கள் சில பேர் குழம்புறதுக்கு. ஏன்? அவர்கள் தங்களுடைய ரீசனிங், பகுத்தறிவை சார்ந்து நான் பாவம் செய்யும் பொழுது எப்படி பரிசுத்தவானாய் இருக்க முடியும் என்று நினைக்கிறாங்க. நான் பிழை, தவறு செய்யும் பொழுது, என்னிலே குறை, கரை, திரை இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நான் பழுதில்லாதவனாய் எப்படி இருக்க முடியும்? அதுதான் அவங்களுடைய கொஸ்டின் எல்லாம். நோ ரிங்கல் ஆர் நோ ஸ்பாட். கரை, திரை, பழுது இல்லாதவர்கள். அது எப்படி முடியும் என்று இந்த மூளை அறிவு, ஐம்புலன் அறிவினால் வருகிற இன்ஃபர்மேஷனால கேட்கிறபடியினால் அவர்கள் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார்கள். வேதவசனம் அவ்வாறு சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் கிருபையினாலே நீ பரிசுத்தவான். அதனாலதான் 9 தடவை அதை திரும்ப சொல்லுகிறார். அது உன் கிரியை அல்ல என்பதற்கு 12 தடவை கிருபையை பற்றி சொல்லுகிறார். 27 முறை நீ உன்னை உன்னுடைய வெளி தோற்றத்தின்படி, உன்னுடைய வெளி செயலின்படி பாராமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக உன்னை பார்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ இருக்கிறாய் என்பதை பார். அவரை பற்றிய உண்மைதான் உன்னை பற்றிய உண்மை என்பதை பார். அவர்தான் உன் அடையாளம். He is your identity. ஏன் நீ வைக்கப்பட்ட இடம், வேற காரணமே இல்லை. ஆதாமுக்குள் இருந்தபடியால் பாவி, கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியால் பரிசுத்தவான். வேற டிஃபரன்ஸே இல்லை. அந்த எல்லையில் இருந்து இந்த எல்லைக்கு அந்த பரிகார பலியை, குமாரன் செய்த பரிகாரத்தை, சுவிசேஷத்தை விசுவாசித்தபடியால் சுவிசேஷத்தை விசுவாசித்தபடியால் இந்த மாபெரும் வாக்கியம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அததான் ஒப்புரவாக்குதலின் அதை வந்து கொலேசியர் நிருபத்தில் ரொம்ப நல்லா சொல்லுவாரு. அதையே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சிடுறேன். கொலேசியர் 1 அதிகாரம் 21 இருந்து நான் வாசிக்கிறேன். இல்ல 20 இருந்தே வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்றார் பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அடுத்த அதிகாரத்துல சொல்லும்போது அவருக்குள் நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம் அப்படின்னு, பரிபூர்ண பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. இங்க 21 என்ன சொல்றார் பாருங்க. இல்ல 20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் பரிகாரம், கிருபாதார பலி, சமாதானத்தை உண்டாக்கி, பிதாவாகிய கோபாக்கினின் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாக, கிறிஸ்து மூலமாக, அதுல நானும் நீங்களும் இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், அவர் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ள பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. அவரை நொறுக்க சித்தமானார், அவரை அடிக்க சித்தமானார். நாங்க வேதம் சொல்லுது ஐசாயா 53. எதற்கு? நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்கு, அவரை தண்டிக்க, தண்டனை அவர் மேல் செலுத்த அவர் பிரியமானார், சித்தமானார். காரணம் என்ன? அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் நாம் இருப்பதற்கு தேவ தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு. அந்த அழைப்பினாலே இந்த சிலுவை மரணத்தை அவரே தீர்மானம் பண்ணினார். எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தல் 13:8 சொல்வதை பார்க்கிறோம். இப்ப என்ன சொல்றார் பாருங்க. ஒப்புரவாக்கி கொள்ள, இந்த பரிகார பலியினாலே நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள, இந்த கிருபாதார பலியினாலே நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. எப்படி நாம் இருந்தோமா? அந்நியராயிருந்தோம். நாம் செய்கிற துர்க்கிரியைகள், தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே தேவனுக்கு விரோதமாக சத்துருக்களாக இருந்தோம். ஆனா இப்பொழுது என்ன பண்ணாரு? இந்த ஒரே பரிகாரத்தினால் என்றென்றுமாய் எக்காலத்துக்கும் நம்மை, அவர் பூரணமாய் இருக்கிறது போல நம்மையும் பூரணராக்கி விட்டார். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாக்கி விட்டார். அதே பரிசுத்தம், அவருக்கு என்ன பரிசுத்தமோ அதே பரிசுத்தமாக ஆக்கிவிட்டார். இனி ஆக்க போவதில்லை. அததான் இங்க சொல்றாரு, குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படா. இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா, அப்படிதானே? பரிசுத்தம், பாவம், குற்றம், அப்படிதானே? தவறு, பிழை, கரை, திரை, பழுது இல்லை என்றதோட ஒண்ணு சேர்க்கிற பாருங்க. கண்டிக்கப்படாதவர்கள் அப்படின்னா தண்டிக்கப்படாதவர்கள், ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகாதவர்கள், தமக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லைங்க, உங்க கூட இருக்கவங்க உங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. உங்க குறைய பார்ப்பாங்க, நீங்களும் உங்க குறைய பார்ப்பீங்க. ஆக்கினை தீர்ப்பு உண்டோன்ற பயமும் வரும். ஆனா நீ பார்க்க வேண்டியதுல கவனம் செலுத்த வேண்டும். எதிலே கவனம் செலுத்த வேண்டும்? எதை பார்க்க வேண்டும்? எதை பேச வேண்டும்?
எதை கேட்க வேண்டும், எதை கேட்டு இருதய படத்தை மாற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அந்த கிருபை என்னை பற்றி என்ன சொல்லுகிறது? கிருபை என்னை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. பரிபூரண பரிபூரண கரை திரை பழுது பிழை குற்றம் அக்கிரமம் பாவம் இல்லாத பரிபூரண பரிசுத்தவான் என்று கிருபை சொல்லுகிறது. ஒரே காரணம், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். அந்த கிறிஸ்துவின் பரிபூரணம் என்னுடைய பரிபூரணம். அதுதான கொலேசியர் 2:9-10 நான் வேணா திருப்பி எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவத்துவத்தின் பரிசுத்தத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைமையாயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரண பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இதை இருதயத்தில் ஆழமா போடணுங்க. அவர் மேல் இப்படி நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அப்படித்தானே சொல்றாரு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. பிதாவானவர் நம்மை குமாரன் என்று அழைப்பதினாலே நம்மேல் பாராட்டின அன்பை பாருங்கள். அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர் மேல் இப்பேற்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறவன் அவரை போல அந்த விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக தேவ குமாரனாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவனாக வாழ்கிறான் என்பதை சொல்லுகிறார். ஏன்? அவரை தரிசிப்பதினால். திருப்பி அந்த வசனத்தை வேணா எடுத்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் என்னை தேவகுமாரன் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவன் என்று அவரையே அறியலன்னா என்னை எப்படி அறியும்? அதான் அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. நான் பரிசுத்தவான், என்னை குற்றம் உள்ளவன் என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்கள். ஆனால் தேவன் என்னை குமாரன் என்று அழைக்கும் பொழுது காரணம் என்ன? நான் பாவியா இருக்கும் பொழுது பரிசுத்த தேவனுக்கு குமாரன் இருக்க முடியுமா? பரிசுத்த தேவனுக்கு பாவியான மனிதன் குமாரனாய் இருக்க முடியாது. அவனை பரிசுத்தவானாக்கிதான் தன் குமாரனாக்குகிறார். அவன் குமாரன் ஆனதே அர்த்தம். அடுத்த நாள்ல சொல்லிட்டு 5ஆம் வசனம் அதற்கு தான் போறாரு. இவன் புத்திர சுவிகாரம் என்று இங்க என்ன சொல்றார் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று சரீர கண்களுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் ஒன்று நமக்கு நன்றாக தெரியும், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, டோட்டல் அடாப்ஷன் அண்ட் டோட்டல் ரிடம்ஷன் ஆஃப் த பாடி, முழுமையாக புத்திர சுவிகாரத்தை பெற்று ஆவி ஆத்துமா சரீரத்தில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பீங்க. அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது இந்த பரிபூரணம் ஏற்படுகிறது. ஆனா இப்பொழுது கண்ணாடியாகிய வசனத்திலே காணாத நமது சாயலை, அப்படிதானே, காண்கிற சாயல் அல்ல, காணாத சாயலை, தேவனுக்கு முன்பாக நான் என்னவாய் இருக்கிறேன் என்று அவர் பார்க்கிற சாயலை நான் காண்கிறபடியினாலே 2 கொரிந்தியர் 4:18 சொல்றாரு, 3:18 சொல்றாரு, அந்த சாயலாக தானே நாம் மறுரூபமாகிறோம். அந்த ஆவியானவரால். அது கூட நம்முடைய வேலை இல்லைங்க. நம்முடைய வேலையெல்லாம் பார்க்கிற வேலை என்று சொல்லுகிறார். காணாத வேலை காண்கிறது. ஆம், காணாத வேலை நாம் காண்கிறோம். என் மூளை அறிவுக்கு தெரியாது.
என் மூளை அறிவு நீ பாவி என்றுதான் சொல்லுகிறது. ஏன்? அது ஐம்புலன் அறிவினால் வருகிற செய்தி. ஆனா என் இருதயத்துல ஒரு உறுதி, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். நான் எப்படி அது வருகிறது? காணாத வேளை காண்கிற கண்கள். காணாத வேதவசனம் சொல்லுகிறது, குமாரனுடைய பரிசுத்தத்தை நான் உடையவன். அதை பார்த்து 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 அதை பேசி 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 அதை கேட்டு கேட்டு அதை எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து இருதயத்திலே அந்த படத்தை உருவாக்கி அந்த இருதய படத்தினாலே அப்படியே நான் வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே அந்த படத்தை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவரே அந்த சாட்சியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணி அதன்படி நம்மை வாழ வைக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா இது என் மூளை அறிவுக்கு தெரியாது. என்னுடைய சூழ்நிலையிலே மாற்றமே இல்லை. என் சூழ்நிலை பார்த்தால் இன்னும் தவறுகிறேன், பிழை இருக்கிறது. சூழ்நிலையில் மாற்றம் ஏதும் இல்லை. என் மூளை அறிவுக்கு அது புரியவில்லை. சூழ்நிலையில் மாற்றம் இல்லை, மூளை அறிவுக்கு புரியவில்லை. ஆனாலும் ஆனாலும் தேவன் சொல்லுகிறபடி காணாதவைகளை காண்கிறேன், காணாதவைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணாடியாகிய வசனத்திலே தேவன் என்னை குறித்து எப்படி பார்க்கிறார் என்று சொல்லுவதை அந்த காணாததை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த சாயலாக மாறுகிறேன். எப்பொழுதுங்க? என் சூழ்நிலையில மாற்றமே இல்லை. நான் வியாதியில சுகமாகிறத பத்தி உங்களுக்கு அதை அடிக்கடி சொல்லி இருக்கேன். அதேதான் இங்கேயும். என் சூழ்நிலையில மாற்றமே இல்லை. இன்னும் நான் தவறுகிறவன், இன்னும் நான் பழுது உள்ளவன், அப்படிதானே? இன்னும் நான் பாவம் செய்கிறவன். அதில் மாற்றமே இல்லை. மாற்றமெல்லாம் என் இருதயத்துல தான் வருது. என் மூளை அறிவுக்கு அது புரியல. என் பகுத்தறிவுக்கு அது புரியல. என்னுடைய பகுத்தறிவு, ஐம்புலன் அறிவு சொல்லுகிறது நான் இன்னும் தவறுகிறவன், பாவம் செய்கிறவன் என்று. ஆனால் காணாதவைகளை நான் காண்கிற கண்கள், காதுகள் உடையவனாய் இருக்கிறபடியால், அது என் இருதயத்துக்குள் செல்லுகிறபடியால் என் இருதயத்திலே ஒரு உறுதியான படம் வந்து விட்டது. ஒரு உறுதியான இருதயம். என்ன உறுதியான? நான் பரிசுத்தவான் என்ற உறுதியான இருதயம். அததாங்க காணாதவைகளை காண்கிற கண்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறார். விசுவாசம், பரிசுத்தத்திற்கான விசுவாசத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசம் நாம் நம்புகிற காரியத்தின் அல்லது எதிர்பார்க்கிறோம். எதை எதிர்பார்க்கிறோம்? இன்னும் பரிசுத்தம் என் வாழ்க்கையில் இன்னும் பரிபூரணமாய் வரவில்லை. குறை இருக்கிறது, கரை இருக்கிறது, திரை இருக்கிறது, பிழை இருக்கிறது, மாசு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. அது நான் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவன் என்னை குறித்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் என்ன சொல்லுகிறார் அதை எதிர்பார்க்கிறேன். அததான் நாம் எதிர்பார்ப்பதற்கு நிச்சயத்தை இந்த விசுவாசம் கொடுக்கிறது. காணப்படாதவைகளின் உறுதியையும் நிச்சயத்தையும் இந்த விசுவாசம் தருகிறது. அந்த விசுவாசத்திற்குத்தான் சொல்றாரு அது எப்படி என்று சொல்லுகிறார். காணப்படாதவைகளை பார்ப்பதுதான் விசுவாசம். காணப்படாத தேவ வார்த்தையில் நம்மை பார்ப்பதுதான் விசுவாசம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை பார்க்கிறாரே, அதுதான் விசுவாசம். நாம் கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை தொடர்ந்து பார்க்க சொல்லுகிறார். என்னவாக பார்க்க சொல்லுகிறார்? பரிசுத்தவானாக.
பரிபூரண ஆசீர்வாதம் உள்ள பரிசுத்தவனாக, ஆசீர்வாதத்தில் முதலாவதாக அவர் சொல்லுவதை இதைதான் சொல்லுகிறார். குற்றமே இல்லாத, பிழையே இல்லாத, கரை திரை மாசு அப்படிதானே எதுவுமே இல்லாத பரிபூரண மகிமையின் சாயலாக, பரிசுத்தமாக, சம்பூரணம் உள்ளவராக, அவருக்குள் பரிபூரணம் உள்ள பரிசுத்தம் உள்ளவனாக நம்மை பேச சொல்லுகிறார், கேட்க சொல்லுகிறார், பார்க்க சொல்லுகிறார், நினைக்க சொல்லுகிறார். இவை யாவும் நாம் செய்ய வேண்டியவை. அதைதான் தியானம் என்று சொல்லுகிறோம். அப்பொழுது அந்த சாயலாக மாறுகிறோம். இந்த ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடினால் நாம் பெற்ற ஆசீர்வாதம், அவருடைய சாயலை, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அந்த சாயலை, வேற விதத்தில் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவன், வேற விதத்தில் காணாதவைகளை காண்கிறவன், காணாதவைகள் பரிசுத்தத்தை காணவில்லை, அதை வேத வசனத்தின் மூலமாக தன்னிலே காண்கிறவன், அதுதான் விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் தான் இருப்பதை பார்க்கிறவன், காணாதவைகளை காண்கிறவன், காணாதவைகளை காண்கிறவன் அந்த சாயலாகவே மாறுகிறான். காண்கிறவைகளை காணும் மட்டும், காண்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். காண்கிற பாவத்தை, தவறுதலை, மீறுதலை, அக்கிரமத்தை, கரை திரை முதலான பிழைகளை பார்க்கும் வரை பரிசுத்த சாயல் வெளிப்படாது. அவைகளை பேசும் வரை அந்த சாயலை நீங்கள் கேட்காதபடியினால் அது வெளிப்படாது. நம்மளுடைய முழு கவனத்தையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற ஒரு சத்தியத்துக்குள் திருப்ப சொல்லுகிறார். நம்முடைய மனம் முழுவதுமாக நான் என்ன செய்தேன், என்ன செய்யவில்லை, எதை மீறினேன், என்ன நல்ல காரியத்தை செய்யவில்லை என்பதிலிருந்து எடுத்து அவர் என்ன செய்தார், அதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாக இருக்கிறேன், அதை பேச சொல்லுகிறார், அதை கேட்க சொல்லுகிறார், அதை பார்க்க சொல்லுகிறார், அதையே நினைக்க சொல்லுகிறார், அதால் இருதயத்தை நிரப்ப சொல்லுகிறார். ஆவியானவர் அங்கு வெளிச்சம் சாட்சி கொடுத்து அந்த சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இதுதான் நிருபங்களிலே பவுலடிகளார் மூலமாக ஆவியானவர் எவ்வாறு கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் தீர்மானித்தார், பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டு அழைத்தார். அந்த தீர்மானத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார். நிறைவேற்றினபடியினாலே நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு அவரோடு கரை திரை பிழை குறை இல்லாத பரிசுத்தவான்களாக ஒப்புரவாக்கப்பட்டு குமாரனோடு இணைக்கப்பட்டோம். பிதாவுடைய கிரியை தீர்மானம், குமாரனுடைய கிரியை ஒப்புரவாக்கப்பட்டு அவருக்குள் நாம் இணைக்கப்பட்டோம். இப்பொழுது பிதாவானவர் நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். அந்த பார்வை நம்முடைய பார்வையாக அதை நாம் விசுவாசித்து அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். உலக தோற்றத்திற்கு முன்பே, திரும்பமாக அந்த வசனத்துக்கு வாங்க, 4ஆம் வசனத்துல, நேரம் முடியுது. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அது கண்டினியூஸா போகுது. நான் இப்ப இந்த ஒரு வசனத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறபடியால தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபை வரங்களும் மாறாதவைகள்.
தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த காரியம் தேவனுடைய இந்த பரிசுத்தமாய் வாழ்கிற காரியம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறபடியால், அது தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறபடியால், அது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறபடியால், அது கிருபையினாலே நிலைவரப்படுகிறது. அப்படின்னு நான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அதில் வாழ்கிறேன். அதுல எந்த சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்கள். பரிசுத்தமாய் வாழாதவன் தேவன் இல்லாதவன், தேவ சாயல் இல்லாதவன் என்று சிலர் தவறுதலாக வியாக்கியானம். ஐயா, அவர் இருக்கிறபடினாலதான் பரிசுத்தம். அதை விசுவாசிக்கிறபடினால்தான் அந்த வாழ்க்கை. நம்முடைய முயற்சியினால, சுய பலத்தினால, கிரியையினால ஒரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த மாம்சம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மாம்ச பலவீனத்திலே இருந்த என்னை என்ன பண்ணாராம்? தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக அனுப்பி, பாவத்தை போக்கும் வழியாக அனுப்பி, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து என்னை பரிசுத்தமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னால் செய்ய முடியாததை செய்யும்படி அவருடைய குமாரனை அனுப்பி அவருக்குள் என்னை அந்த பரிகார மரணத்தினாலே வைத்து செய்ய முடியாததை செய்ய வைக்கிறார். அதுதாங்க சுவிசேஷம், சுவிசேஷம், சுவிசேஷம். நல்ல செய்தி. பரிசுத்தமாய் வாழ முடியாதவனை பரிசுத்தமாய் வாழ வைக்கிற தேவனுடைய தீர்மானம், திட்டம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு, அதை குமாரன் மூலமாய் நிறைவேற்றி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதை அறிந்து கொண்டவன் பாக்கியவான், அதை புரிந்து கொண்டவன் பாக்கியவான். எது? காணாத கண்களை உடையவன். உங்கள் காதுகள் கேட்கிறபடியினாலும் உங்கள் கண்கள் பார்க்கிறபடியினாலும் நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள். காணாதவைகளை காண்கிறபடியினாலும், காணாதவைகளை நீங்கள் கேட்கிறபடியினாலும், காணாதவைகளை நீங்கள் பேசுகிறபடியினாலும், அது உங்கள் நினைவாய் இருக்கிறபடியினாலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் கிருபை கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியினால், கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியினால் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிற, காணாதவைகளை காண்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை காண்கிற கண்களை உடையவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீங்க எபேசு நிருபத்தில் இருந்து எங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அது தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறபடியால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று தீர்மானிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காக குமாரன் கிரயம் செலுத்தி எங்களை நித்தியமாக பரிசுத்தமாக்கி விட்டபடியால், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினபடியால், அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து அதை காணாததை விட, காண்கிறதை விட காணாத இந்த காரியங்கள் உண்மை என, மோர் ரியல் என்று எங்கள் இருதயத்தில் ஒரு உறுதி, நிச்சயத்தை தருகிறபடியால் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உம்முடைய சமூகத்தில் வந்து காணப்படுகிறோம். நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்கள் நடைமுறை வாழ்க்கையிலும்
அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற இடத்திற்கு, அவர் இருக்கிற வண்ணமாகவே வாழ்கிற வாழ்க்கைக்கு நாங்கள் வருகிற இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக, காணாதவைகளை காண்கிற கண்களுக்காக, ஆண்டவரே நீங்க சொல்லுகிறவதை கேட்கிற காதுகளுக்காக, நினைக்கிற நினைவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவைகளை ஈவாக நீர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் இந்த பகுதியில் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக, எங்க ஆவியிலே கொழுந்து விட்டு எரிய செய்வீராக என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.